பரணி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். நான் அப்டேட் சொல்லிட்டு என்னோட ரேண்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஓகே 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 ஓகே. கூலி ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 2 நடக்குது. அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம் அதான் நடக்குது. அதே மாதிரி இட்லி கடை ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூலை 27 ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு புது போஸ்டரோட வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் பாடத்துலேருந்து மின்னலி அப்படின்ற சாங்கோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லோக்கா இது மலையாளம் ஃபிலிம், அந்த படத்தோட டீசர் வந்து சீக்கிரமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணி பிரியதர்ஷன் அதுக்கப்புறம் நஸ்லின் நடிக்கிற படம். டீசர் வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. வசந்த் ரவி நடிக்கிற இந்திரா அப்படின்ற படம் வந்து ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆகுது, நெக்ஸ்ட் மந்த்து. அதுக்கப்புறம் பிரதீப் பர்த்டே இன்னைக்கு. ஸோ அவரோட பர்த்டே விஷஸ் போஸ்டராக வந்து டூட் படத்துலேருந்து வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்ஐகே வார் 2 அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சேரன் டைரக்ட் பண்ணுற படம் ஐயா அப்படின்ற டைட்டில். அந்த படம் வந்து டாக்டர் ராம்தாஸோட பயோபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அப்டேட்ஸு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பிள்ளைக்கோட கிளிம்ஸ் வந்து ஆகஸ்ட் 1. ஆமாம் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பஞ்சுன்னு சொல்றாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் பஞ்ச். அந்த போஸ்டருமே வந்து ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். சரி, இன்னைக்கு எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் ஒரு ரேண்ட்டு. இன்றைக்கும் நான் எப்பயுமே வழக்கமாக போகிற தேட்டரு வந்து ஒரு விஷயத்தில் வந்து என்னை கடுப்பேற்றிட்டாங்க. என்னன்னா எப்பயுமே வந்து இந்த பால்கனி டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. சரின்னு சொல்லி இன்னைக்கு நானும் பாலாவும் தான் படம் பார்த்தோம். எனக்கு முன்னாடியே பாலா வந்து ட்ரெண்ட் செட்டர் பாலா அவர் வந்து டிக்கெட் அவரை எடுக்க சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு ரோ சொல்லி அதில் சென்டர் சீட் எடுத்துருக்கு பாலா, அது வந்து ஆன்லைனில் பிளாக் ஆகிருக்கு, அங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அங்கே போயிட்டு அவர் கேட்டப்போ அது இது விஐபி டிக்கெட்டுப்பா, அது வந்து இல்லை புக்குடு அப்படின்னாங்க. சரி, இது புக்குடுன்னு கூட சொல்ல, விஐபி டிக்கெட்டுன்னு தான் சொன்னாங்க. அது இல்லை வேற ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. சைடில் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அந்த ரோ சென்டர் சீட்டு அது ஒரு 4 ரோ இருக்குது, 4 ரோ 5 ரோவோ இருக்குது. அதில் எதுலேயுமே சென்டர் சீட் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து செம ஷாக். எல்லாமே விஐபி. சரி யாருண்ணா இது, இல்லை யாராவது வந்து விஐபி யாராவது வந்தாங்கன்னா கொடுப்போம், அந்த டிக்கெட் அதுக்காக பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அப்போ யாராவது வராங்களான்னா இல்லை தெரியல. அது எதுவுமே வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணாமல் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சென்டர் சீட் கிடைக்கல. பட் இருந்தாலும் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இருக்கிற சென்டர் சீட்டுக்கு ஒரு 3 சீட்டு தள்ளி தான் கிடச்சிது. எப்பயுமே எனக்கு சென்டர் சீட்டில் தான் பார்க்கறதுக்கு பிடிக்கும். ஸோ இவங்க இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் காண்டாச்சு. ஒருத்தவங்க விஐபி இருக்காங்க, ஒரு 2 டிக்கெட் 3 டிக்கெட் இல்லை, ஒரு 2 ரோ நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. 4-5 ரோ பிளாக் பண்ணி வராத யாருக்கோ நீங்கள் டிக்கெட் பிளாக் பண்ணி வைக்கிறது, லாஸ்ட் மினிட்ல படம் ஷோ ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அன்பிளாக் பண்ணி நார்மலாக வரவங்க கொடுக்கறதெல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக என்னை வந்து இன்னைக்கு கடுப்பேற்றிட்டாங்க. அதுவும் இல்லாமல் மத்தியானம் வந்து மாரிசன் பார்க்குறப்போ டிக்கெட் வாங்கிட்டேன். 190 ருபீஸ் டிக்கெட்டு, 500 ருபீஸ் கொடுத்தேன். 300 ருபீஸ் கையில் கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கேன்டீனில் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. எனக்கு அதுவே செம்ம. ஏங்க நீங்கள் தாங்க கேஷாக வச்சுருக்கீங்க, நாங்கள் வந்து ஜிபேயில் தாங்க பே பண்ணுவேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் 10 ரூபா கம்மியாக பே பண்ணிக்கங்க இதை காமிச்சிட்டு அப்படின்னா. எனக்கு நல்லா திட்டி விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இல்லை ப்ரோ இப்படி தான் ப்ரோ, நம்ம வந்து சில்லறை இல்லை, நீங்கள் சில்லறை கொடுத்தீங்கன்னா தருவோம் அப்படின்னா. நான் அப்புறம் மைண்டில் யோசிச்சிட்டேன், அடுத்த தடவை சில்லறையோடு வரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரேண்ட்டு தான். எனக்கு கொஞ்சம் என்னன்னு தெரில, எனக்கும் இங்கே இருக்கிற தேட்டர்ஸ்க்குமே செட் ஆக மாட்டேங்குது. கேரளாலன்னா நான் வந்து கவுண்டரில் டிக்கெட் வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு ரோ தான் பிவிஆர் பிளாக் பண்ணுவாங்க, மற்ற இதுலலாம் வந்து ஒரு ரோ அந்த ஒரு 10 டிக்கெட் தான் பிளாக் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அதுக்கு மேலெலாம் பிளாக் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக புக் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு
ஒரு 4-5 ரோ சென்ட்ரு அந்த ஒரு இது ஃபுல்லா பிளாக் பண்றோம். ஒரு 40 டிக்கெட் பிளாக் பண்ணி வைக்கிறாங்கன்றப்போ, நம்மளால புடிச்ச சீட்டு புக் பண்ணவும் முடியல புக் மை ஷோல. ஸோ அதுதான் வந்து கடுப்பா இருக்கு எனக்கு. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. அதே மாரி இன்னைக்கு 2 படம் பார்த்தேன். ஆ ஃபர்ஸ்ட்டு நான் தலைவன், தலைவி சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாரிசன் சொல்றேன். தலைவன், தலைவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்டார்ட்டிங் ஒரு மாரி தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாரி அந்த லெவல் 2 அந்த ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மாரி ஃபன்னா தான் போச்சு. அ கொஞ்சம் குட்டி, குட்டி சர்ப்ரைசஸ்லாம் ஒரு 2, 3 சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. அது எல்லாமே வொர்க் ஆச்சு. அதே மாரி ஒன் லைனர் அங்கங்க அ யோகி பாபு அடிக்கிறதாகட்டும், அது இல்லாம வர சின்ன, சின்ன ஹியூமர்ஸ் எல்லாமே வந்து அ வொர்க் ஆச்சு. எனக்கு இதுல பர்சனலா வந்து இந்த ரோஷினி கேரக்டர் எனக்கு அவங்க கேரக்டரா பிடிக்கல. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. பட் அந்த கேரக்டரா வந்து பெருசா பிடிக்கல. அதே மாரி செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டா போயி, அந்த மேஜரா ஒரு கான்ஃப்ளிக்ட்னால வந்து இவங்க பிரிவாங்க. அதுதான் ஹோல் பிளாட். அந்த பிரியறது தான் ஹோல் பிளாட். ஸோ அத கொஞ்சம் இது பண்ணி சஸ்பென்ஸா கொண்டு வந்து அத அன்ஃபோல்ட் பண்றப்போ, அந்த ஒரு போர்ஷன் வந்துட்டு எனக்கு பெருசா வொர்க் ஆவல. ஆனா வந்து கிளைமாக்ஸ்ல ஒரு மாரி மேனேஜ் பண்ணி குட்டி, குட்டி இதெல்லாம் வச்சு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்கா முடிச்சுட்டாங்க. எனக்கு பர்சனலா ஒரு மாரி அ டீசென்ட்டா இருந்துச்சு. ஃப்ளாஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கும். ஓகே டூ டீசென்ட் அந்த லெவல்ல தான் இருக்கும். ஓவரால் படம் டீசென்ட் படம். தாராளமா வந்துட்டு ஒரு ஃபேமிலியா போனீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா வந்து பிடிக்கும் இந்த படம். அதே மாரி மாரிசன் அம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அ அ பட் இருந்தாலும் அ அவங்க வந்து இந்த ஒரு எவ்ரி 15 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன இது வந்து என்ன சொல்ல, நம்மள வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ற வகையில ஸ்க்ரீன் பிளே நகர்த்தி கொண்டு போனாங்க. டுவர்ட்ஸ் இன்டர்வல் பிளாக் வர்றப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. அ செகண்ட் ஹாஃப்மே வந்து அ என்ன சொல்ல, ஒரு அ கொஞ்சம் போர் அடிக்காம அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் சீக்வென்சஸ்லாம் வர்றப்போ, அ அவங்க சொல்ல வந்த கருத்து எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் அ அந்த வடிவேலு அவர்களோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து எனக்கு வந்து என்ன சொல்லலாம், அவ்வளோ எமோஷனலா எனக்கு வந்து கனெக்ட் ஆகல. பட் ஆனா அவங்க எடுத்துக்கிட்டது, சொன்னதெல்லாம் கூட ஓகே. அ அதுவுமே சின்ன சின்ன குறைகள் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லயும் இருந்துச்சு. அதுவுமே எனக்கு வந்துட்டு ஒரு டீசென்ட் ஃபிலிமா தான் இருந்துச்சு. அம் ஆனா 2த்துக்குமே வந்து எல்லா இடத்துலயும் வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் தான் வருது. ஸோ நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, பேசலாம். அவ்வளோதான். என்னங்க அமைதியா இருக்கு? இல்ல வேற யார் உங்க சொல்றாங்கன்னு பேச்சுல பாக்குறேன். எல்லாரும் மயங்கிட்டாங்க போல பரணி ப்ரோ. என் பேச்சுல எல்லாரும் தூங்கிட்டாங்க போல. அப்படிதான் இருக்கும் போல. சரி, மத்தவங்க யார் படம் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க, பேசலாம். அதே மாரி மார்கன் அது வந்து இன்னைக்கு ஓடிடில வந்துருந்துச்சு. ஸோ யாராவது தியேட்டர்ல பார்க்காதவங்க இன்னைக்கு ஓடிடில பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் சொல்லுங்க. இந்த வருஷம் உண்மையிலே செம்ம வருஷமா இருக்கு. மூவிக்கு நாளைக்கு தான் போறேன். நான் வந்து விஜய் சேதுபதி படம் தான் பார்த்தேன். போன வருஷம் மகாராஜா மாதிரி இந்த வருஷம் விஜய் சேதுபதிக்கு தலைவன் தலைவி. எனக்கு மகாராஜா விட ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இந்த படம். இந்த மாதிரி படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நேர்லயே நின்று பார்த்த மாதிரி இருந்துச்சு புருஷன் முன்னாடி ஃபைட்டை. நான் நிறைய பார்த்துருக்கேன். லாஸ்ட் 10 வருஷத்துல இந்த மாதிரி நிறைய நான் நேர்லயே பார்த்துருக்கேன். அப்படியே எடுத்து காட்டினாங்க. ஆமாங்க, ஆமா அப்படின்னு ஒவ்வொரு சீன் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. குறிப்பா எனக்கு வந்து அவர் பேர் என்ன, சம்பன் வினோதா, ஹீரோயின் அவங்க அப்பா கேரக்டர். அவர் ஆமா மட்டும் ஆமா, செம்பர் வேணும். செம்பன் வினோத். அவர் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஓப்பனிங்ல ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. எல்லாம் நம்ம ஊர் மூஞ்சா இருக்கு, இது மட்டும் என்ன அப்படின்னு. ஆனா அவர் பர்ஃபார்மன்ஸ்ல போக போக தூக்கி சாப்பிட்டாரு. எனக்கு விஜய் சேதுபதிக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அவரோட கேரக்டர் தான். எனக்கு விஜய் சேதுபதி அப்படியே எங்க அப்பாவை ஞாபகப்படுத்தினாரு நிறைய இடங்கள்ல. எங்க அப்பாவோட கேரக்டர் இந்த மாதிரிதான் இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு விஷயமும். அவர் பண்றது எல்லாமே பயங்கரமா இருக்கும். என்ட்ரி சீன் எனக்கு உயிரா இருந்துச்சு. வருவாரு, எக்கச்சக்கமான விபூதியை எடுத்து நெத்தியில பூசுவாரு, வாயில போடுவாரு, மீதியை வயிற்றுல பூசிட்டு போயிடுவாரு. அப்புறம் இன்ட்ரோல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பெரிய இன்ட்ரோல்லாம் கிடையாது, இப்ப சிம்பிளா ஒரு இன்ட்ரோல்.
அது ஸ்பாய்லர் இருக்காது. எல்லையில வந்து என்ன செய்ய போறானுங்களா, அருவா கூடு 10 நிமிஷத்துல சம்பவம் பண்றேன்ற மாதிரி ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பார்த்துருப்பீங்களா அவரு, அதுதான் செம சீன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இன்ட்ரோல் சீன். அந்த பாப்பாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு படத்தை எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது இருக்குல்ல, இந்த படத்தோட அந்த ஸ்டார்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போக 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 கிளைமேக்ஸ்ல புரியும் செம்மையான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சாங்களேன்னு. அது ஸ்பாயிலர்ல பேசுவோம். மொத்தத்துல இது ஒரு நல்ல படம், முடிஞ்ச அளவுக்கு தேட்டர்ல போய் பாருங்க. அவ்வளோ, இதை மட்டும் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன். 2025 பெருசா நான் எதிர்பார்த்த படங்கள்லாம் சாட்டிஸ்ஃபைடா இல்லை அந்த அளவுக்கு. தக் லைஃப் மாதிரி அந்த மாதிரி படங்கள். ஆனா வீரதீர சுரன், அப்புறம் இப்போ சித்தாரி ஜமீன் பர், இப்போ திரும்ப இந்த படம் தலைவன் தலைவி சூப்பரா இருக்கு இந்த வருஷம். அடுத்தாவது கூலி, இந்த மாதிரி பெரிய படம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க படம் இதே மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு ரேண்ட்டும் இருக்கு எனக்கும். எங்களுக்கு மட்டும் ஏயா எதற்கும் துரிந்தவன் கொடுத்த. எனக்கு இன்னைக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஷோ செட் ஆகனால நான் புக் பண்ணியிருக்கேன். காலைல 8 மணிக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோரு, 1 மணிக்கு தலைவன் தலைவி, 6 மணிக்கு மாரிசன். நானும் நாளைக்கு ஒரு காலையில தான் நாள் போறேன். கழிச்சு ஒரு நாள் இல்ல, ரொம்ப பற்பல மாதங்கள் கழிச்சு ஒரே நாள்ல 3 வாட்டி தான் போக போறேன். பல்தான் விட்டு விட்டு கேக்குது. இல்லை எப்போவுமே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு பேசினா தான் போயிடும். இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து விட்டு கேட்க ஆரம்பிச்சு பரவாயில்ல விட்டுருவோம் அவரை. நானும் நாளைக்கு தான் ஊருக்கு போறேன் வந்துட்டேன் bro. காலையில 11 மணிக்கு தலைவன் தலைவி. சரி ரைட்டு. வேற யார் பார்த்துருக்கீங்க? மெய்யர் நீங்கள் பார்த்துட்டீங்களா? கருண் நீங்களாம் பார்த்துட்டீங்களா? நீங்க வந்து 2 படத்தை ஏதாவது ப்ரோ இல்ல, நான் நாளைக்கு நானும் இன்னைக்கு பார்க்கல. ஒர்க் இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கே பார்க்கலான்னு தான் இருந்தேன். பட் இன்னைக்கு ஒர்க் இருந்தனால பார்க்க முடியல. மார்கனும் பார்க்கணும், அதை நைட் பார்த்துருவேன். நாளைக்கு காலையில 10:15க்கு எனக்கு தலைவன் தலைவி ஷோ நான் புக் பண்ணியிருக்கேன், அதுக்கு போயிடுவேன். ஆக்சுவலா மாரிசனும் பார்க்கலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ள பல்தான் ப்ரோ ஸ்பாயில் பண்ணி விட்டாரு. அதனால அது பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. அதனால தலைவன் தலைவி மட்டும்தான் நாளைக்கு. ஏங்க டைம் பாஸ்ல நீங்க தான் இன்னொரு அடியில வந்து ஃபைல் பண்ணீங்க. அப்ப கேட்க எனக்கு எப்படி ஏங்க இருக்கும்? நான் படம் ரிலீஸ் முன்னாடியே இல்லைங்க, நீங்க பண்ணீங்கல்ல. ஏன் தான் இப்படி பண்றீங்களோ, அது எனக்கு உண்மையாலுமே நீங்க ஸ்பாயில் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். சரி விடுங்க, வேற யாராவது ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கருண் ப்ரோ பார்த்துட்டீங்களா? நான் சொன்னேன் இல்லைங்க பார்க்கலன்னு. bro, எனக்கு உண்மையாலுமே அதுதான் உண்மையான்னு தெரியாது. எனக்கு அதுல இல்லை சொன்னாரு. அஜித் குமார் நீங்கள் பேசுறது நீங்க தான் பேசல சொன்னீங்க கேட்கல முன்னாடி. விட்டுருங்க. பிரகாஷ் சுகுமார் ப்ரோ நீங்க சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ சொல்லி முடிச்சப்பறம் நான் சொல்லி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. அவர் சொல்லி முடிச்சப்பறம் 2 ரிவ்யூ நான் படம் அடிச்சிடுறேன். ஒரே அடி அடிச்சிடுறேன். சுகுமார் ப்ரோ பேசுங்க. கேக்குதா? இப்பதான் ஆன் பண்ண முடிஞ்சிச்சு. சரி சொல்லுங்க, 2 படத்தோட ரிவ்யூ சொல்லுங்க. இப்போ ஓப்பனா சொல்லுங்க. பேசுறாரா இல்லை பேசலையா? ப்ரோ கேக்குதா? இப்பதாங்க கேக்குதான்னு கேட்கறது மட்டும் தான் கேக்குது. பேசுங்க. 2 படம் நான் ஆல்ரெடி மாரிசன் சொல்லிட்டேன். இது இருந்தாலும் திரும்பி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன். மாரிசன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. பட் ஆனா எனக்கு அது ஸ்லோவா இருந்தாலுமே எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அவங்க பர்ஃபார்ம் வந்துட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நான் உண்மையாலே வந்து இதே மாதிரி போயிடுமோ படம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல நல்லா பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு த்ரில்லர் படம். ரீசெண்ட் டைம்ஸ் தமிழ்ல நான் சொல்றது மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். அதுக்கப்புறமா தலைவன் தலைவி இன்னைக்கு தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது செம்ம வைபு. ஜே சேதுபதி வந்துட்டு நான் இதற்காக ஆசைப்பட்ட பாலகுமார் அதில் பார்த்த அந்த வைப்பு வந்து இந்த படத்துல இருந்தது. அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்லாங்கு, அவர் குமுதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுற அந்த இது எல்லாமே வந்து இதுல ரீக்ரியேட் பண்ணி பயங்கரமா வந்து அந்த ஒரு செம்மையா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே அவரு நல்லா படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட்ல இருந்து யோகி பாபு காமெடி எல்லாம் படத்துல வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா இருந்தது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே ரொம்ப ஃபன் மேக்ஸ்ல போச்சு. செகண்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் டுவர்ட்ஸ் அது ஒரு சீரியஸ் நோட் மாதிரி கொண்டு போனாங்க, ஒரு மாதிரி கான்ஃபிளிக்ட் அப்படி இப்படின்னு. அது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா லேக் இருந்தது. லேக்னு தாண்டி அது பெருசா எனக்கு வந்து அது கனெக்ட் ஆகலன்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் டுவர்ட்ஸ் எண்டு லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா திரும்பியும் ஒரு ஜாலியான மோட்ல கொண்டு போயிட்டு ஃபினிஷிங் சூப்பராக முடிச்சிருந்தாங்க. ஓவராலா வந்து 2 மூவில 2மே வந்து தியேட்டர் வாட்ச், நல்லா வாட்ச், நல்லா 2மே ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் என்னை பொறுத்தவரையும் எனக்கு மாரிசன் தலைவன் தலைவர் ஒரு ஸ்டெப்பு வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் கூடுதலா பிடிச்சிருந்தது, அவ்வளவுதான். கேக்குதா? கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. ஏன் எல்லாரும் அமைதியா, என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க இவ்வளவு நேரம் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. இல்ல புரியல பரணி, என்ன ஆச்சு? பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? ஏன் எல்லாருமே அமைதியா இருக்கீங்க? எல்லாரும் இருக்காங்க. சரி, ஏன் யாரும் பேச மாட்டாங்க? நான் தப்பாக அவங்களுக்கு தான் கேட்கணும். சொல்லிட்டேன்னா என்ன? என்னப்பா இது? ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதியை வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவரோட அந்த படத்துல விஜய் சேதுபதி தம்பியா, இந்த யார் படம் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். அந்த படத்துல விஜய் சேதுபதி தம்பியா வருவாரு. பரோட்டா போடுற இது, அது அவர் தான் விஜய் சேதுபதிக்கு இப்போ பர்சனல் எல்லாமே, மேனேஜர் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறார். அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி அண்ணனை கேட்டதா சொல்லுங்க, சூப்பரா நீங்களுமே சமா பண்ணியிருந்தீங்க, படமே வந்து ரொம்ப ஒரு இதுவா இருந்தது அப்படின்னு. நல்ல இந்த வீக்கெண்ட் ஆக்சுவலா நல்ல ஒரு 2 படமும் வந்துட்டு, ஏன்னா ஃபேமிலியா போய் பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. அதே ஒரு பெரிய இது. அடுத்த வீக்கெண்டு கண்டிப்பா கூலியோட ஆடியோ லான்ச்ல வந்துட்டு ஒரு ஃபுல் ஜாலியில் இருப்பாங்க, எல்லாருமே வைப்ல இருப்பாங்க. டென்சூட் வேற லிசனர்ல வந்து நின்று எட்டி பார்த்துன்னு இருக்கான். அவன் பயங்கர செலிப்ரேஷன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு தெரியாது. இல்ல நீங்க விடுங்க, நீங்க அதை பத்தி பேசவே கூடாதுங்க. நீங்க வரல ஆள் பேசக்கூடாது, அதை பத்தி நீங்க பேசக்கூடாது, உங்களுக்கு நிறைய இருக்கு. சரி, நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடும். இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஆனா மைக் ஆன் பண்ண முடியல, அதனால பேச முடியல. இன்னைக்கு வந்து நம்ம 2 படம் பார்த்துருந்தோம், ஓகேங்களா? 2 படத்தோட ரிவ்யூவும் ஷார்ட்டா சொல்லிடலாம். ஸ்பாய்லர் இல்லாம தான் நம்ம முதல் நாள் பேசுவோங்கிறனால இன்னைக்கு ஸ்பாய்லர் இல்லாம பேசிடுவோம். நாளைக்கு வந்து நம்ம வீக்கெண்ட்ல ஃபுல் ஸ்பாய்லரோட பேசிக்குவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் பார்த்த படம் வந்து மாரிசன். ஏற்கனவே நம்ம வந்து போன வாட்டி இப்போதான் ரீசெண்ட் டைம்ல ஒரு படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்படியே மிஸ்லீட் பண்ணிச்சுன்னு சொன்னோம்ல, மார்கன். அதே மாதிரி தான் இந்த மாரிசன் மார்கன் ரெண்டுமே பேர்லேயே எனக்கு கொஞ்சம் குழப்பம் வரும் முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்பேஸ்ல. இப்போ அதே தான். அந்த படத்துல எப்படி ட்ரெய்லர்ல நமக்கு ஒரு மிஸ்லீட் பண்ணி தியேட்டர்ல வேற மாதிரி இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த படத்துலயும் ட்ரெய்லர்ல வந்து நம்ம கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ட்ரெய்லர்ல சொன்னது ஒன்று, படத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது ஒன்றுங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு, ஒர்க் ஆயிருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து டோட்டலாவே ரொம்ப எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. படத்துல வந்த காமிச்ச எல்லா சீன்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நமக்கு பார்த்த கதை, ஒரு சில படங்கள் நம்ம கேட்ட கதைனாலும் அதையும் ஒரு 100% வந்து எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, எந்த ஒரு கண்ணை மூடிட்டு பார்க்குற அளவுக்கு இல்லை அச்சுறுத்தல் இது மாதிரி இல்லாம, ஆபாசமா இல்லாம நீட்டா அதை வந்து சொல்லியிருக்க விதம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த படத்துல அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மொத்தத்தில் எனக்கு படமே பிடிச்சிருந்துச்சு. ட்விஸ்ட்னு பேருக்கு வைக்காம எடுத்துக்கிட்ட கதைக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதே ஃப்ளோலயே ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. அதுதான் அந்த படத்துல எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸ்லோன்னு சொல்லுவாங்க சில பேர், எனக்கு அது ஸ்லோங்கிறதே தெரியல. ஏன்னா வந்து கதை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரோடு த்ரில்லர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோட்ல நடக்கிற கதையில எப்படி நமக்கு போக முடியுமோ அப்படிதான் பண்ணியிருக்காங்க. எனக்கு உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருந்துச்சு. 2 கேரக்டர்ஸ் தான் ஒட்டுமொத்தமா அவங்க தான் படத்துல 95% சீன்ல இருக்க போறாங்க. அப்படிங்கிறப்ப அவ்வளோ
ஸ்க்ரீனை வந்து நமக்கு வந்து டோட்டலாக ஆக்குபை பண்ணணும் ரெண்டு பேரும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் இருக்கும். இந்த படத்தில் எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட அலுப்பூட்டாமல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இது ஸ்பாய்லரில் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆர்வம் முட்டுறதுக்காக சொல்கிறது தான். மாரிசன்னு டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு சீன் தான், அது ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வர சீன் தான். அந்த ஒரு நிமிஷம் சீன்லேயே டோட்டல் கதையுமே சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஸ்பெஷலாக இன்ட்ரோல் பேக்கே டோட்டலாக ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டைட்டில் கார்டில் சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து அப்படியே செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாக ஜெண்டர் ஷிஃப்ட் சொல்லுவோம்ல, இப்போ கார்த்திக் சுப்ராஜ் படங்களை நம்ம பல படங்களில் பார்ப்போம், அது இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. என்னன்னா படத்தில் எதிர்பாராதது என்னன்னா வடிவேலுவோட பர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு வந்து வடிவேலுவோட ரீசன்ட் காமெடி எனக்கு சுத்தமாக எதுவுமே பிடிக்கல. அவர் எதுக்கு ஸ்க்ரீனில் வராருங்கிற அளவுக்கு இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. ஆனால் இந்த படத்தில் வந்து செம்மையான பர்ஃபார்மன்ஸ். அதுவும் சொல்ல போனால் எனக்கு வந்து பகத் பாசில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தெரியும், அவர் பயங்கரமாக மிரட்டி விட்றாருன்னு தெரியும். ஆனால் பகத் பாசில் பக்கத்தில் இருக்கும்போது இவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறது இருக்குல்ல, பயங்கரம் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரித்து கூட சொல்ல தேவையில்ல, ஒட்டுமொத்த படத்துலையும் வடிவேல் வந்து பயங்கரம் பண்ணியிருந்தார். அது அன்எக்ஸ்பெக்டட்னே சொல்லலாம். தாராளமாக இனிமேல் இந்த மாதிரி சீரிஸ் ரோல் வந்து அவர் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா மாமன்னரில் பண்ணியிருந்தாரு. எனக்கு மாமன்னரை விட அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அவரை வச்சு சுற்றி கதை இருக்கும், அவர் தான் மெயின். ஆனால் அவர் அந்த சும்மா 2-3 இடத்துல அவர் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் மாமன்னரில். ஆனால் இது படம் பூரா நிறைய எமோஷன்ஸ், அது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு இதில் வந்து பகத் பாசில் மேலே தான் எனக்கு ஆச்சரியம், பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா ஒரு பகத் பாசில் மாதிரியான ஒரு ஆள் வந்து, ஒரு ஸ்டார் வந்து மற்ற லாங்குவேஜில் நடிக்கிறது ஓகே, மற்ற லாங்குவேஜில் பெரிய ஸ்டார்களுக்கு வில்லன் அடிக்கிறது ஓகே. ஆனால் இப்போ வேட்டையில் வந்து சின்ன காமெடி ரோல் தான் பண்ணார், அது தெரிஞ்சே பண்ணார். சூப்பர் ஸ்டார் படம் ஓகே அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு சீனியர் ஆக்டர் வடிவேலு, அவர் காமெடியாக இருந்தவர், அவர் ஹீரோவும் கிடையாது. அவர் படத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சைடு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி பண்ணியிருக்காருங்கிறதுலாம் எனக்கு வந்து உண்மையாலுமே அவர் வந்து பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நடிகர் இது மாதிரி, ஏன்னா விஜய் சேதுபதி இது மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பீரியட்ல பண்ணுவார். எனக்கு அந்த ஒரு ரோலை வந்து பகத் பாசிலில் பார்த்தேன். உண்மையாலுமே அவர் ஈகோ இல்லாத ஒரு நடிகர் அப்படிங்கிறத இந்த படத்தில் 100% உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. கேஸ்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லாரும் பண்ணியிருந்தாங்கிறத தாண்டி படத்தில் 2 பேர் தான் முழு படத்துல இருக்காங்கிறதால மற்றவங்க கொஞ்சம் நேரம் தான். எனக்கு சித்தாரா அவங்க ஃபிளாஷ்பேக்ல வருவாங்க, அந்த போர்ஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. ஏன்னா வடிவேலுக்கும் அவங்களுக்குமான அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. படத்தில் யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் கடைசி 20 நிமிஷம் சூப்பராக பட்டை கிளப்பியிருந்தாரு. வடிவேலு பகத் பாசில் காம்போ மாமன்னன்ல ஒர்க் ஆயிருச்சு, இதுல சூப்பரா ஒர்க் ஆயிருச்சு. அதுல கிளைமேக்ஸ்ல தான் 2 பேரும் வந்து எனக்கு வந்து நல்லா எமோஷனல் பயங்கரமா ஒர்க் ஆயிடுச்சு. அது கிளைமேக்ஸ் நீங்க படம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுல ஸ்பாய்லர்ல பேசுவோம். மொத்தத்துல மாரிசன் படத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமா பார்க்கலாம். இந்த ஜானர்ல இந்த கதைக்களத்தை கருவா வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனா எல்லாமே கொஞ்சம் வல்கரா இருக்கும். பெரும்பாலும் ஏதாச்சும் ஒரு சீனாச்சும் அதை சீனை காமிக்கணும் அப்படின்னு காமிப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட மெயின் பிளாட்ல உள்ள படத்துல அப்படி எந்த ஒரு வல்காரிட்டியும் இல்லாம எல்லாரும் பாக்குற மாதிரி பிரசன்ட் பண்ணியிருக்க படமா இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பின்னாடி சங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். நான் இதை மாரிசன் ரிவ்யூ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தலைவன் ரிவ்யூ சொல்றேன். தலைவன் தலைவி. ஓகே, வேற யாராவது படம் பார்த்தீங்களா? சரி, சங்க சத்தம் போய் உங்களுக்கு கேட்டுச்சா முன்னாடி? கேட்டுச்சு. ஓகே, நீங்க ரொம்ப சத்தமா வச்சுட்டாங்க உங்களுக்கு. சரி, இப்போ குறைஞ்சிருக்கும். இப்போ தலைவன் தலைவிக்கு போயிடும். 2வது படம் எனக்கு பாண்டியராஜ் படம். பாண்டியராஜ் படங்கள்ல எனக்கு வந்து எல்லா படமே பிடிக்கும் தான், ஏன்னா எல்லாமே பார்க்குற அளவுக்கு எடுத்துருவாரு. எனக்கு எதுக்கு புரிஞ்சோடனே ஒரு கொஞ்சம் சீன்ஸ் பிடிக்கும், பல சீன்ஸ் பிடிக்கும். இந்த படம் வந்து ட்ரைலரு நமக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம வந்து ஏற்கனவே மாவீரன் சொல்லிட்டார்ல கொஞ்சம் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில இது மாதிரி நிறைய கதைகள்ல நிஜமாவே பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப நம்ம நிறைய வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம ஃபன்னு. ரொம்ப சவுண்ட் கேட்குது, நீங்க பேசுங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி, ஓகேண்ணா. ஆவீரம் ப்ரோ, நீங்க உங்க ரிவ்யூ சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன், நான் தான் ஃபர்ஸ்டா சொன்னேன் தலைவர் தலைவி. ஓகே ப்ரோ, சாரி, கொஞ்சம் நான் வெளியே போயிட்டேன், அதனால கேட்கல போல. வேற யாரும் பாத்துறீங்களா? நாளைக்கு தான் வந்து இது போறேன், ஃபேண்டாஸ்டிக் 4. இங்கிலீஷ்ல வந்து மார்னிங் ஷோவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சனிக்கிழமை தான் கொடுக்குறாங்க. அதனால நாளைக்கு காலையில போறேன், 10 மணி ஷோ, 10:15. ஓகே பாருங்க, சவுண்ட் குறைஞ்சிருச்சு. இப்பதான் சவுண்ட் சங்க ஊதி முடிக்கிறாங்க. தலைவன் தலைவி நம்ம ரிவ்யூ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம ஃபன்னா போச்சு. செகண்ட் ஆஃப் எப்பவும் போல சில படங்கள் நமக்கு செகண்ட் ஆஃப் அப்படியே லேக் ஆகும்ல, அது இந்த படத்துலயும் லேக் ஆச்சு கொஞ்சம். அப்படி சொல்றது, ஆனா கிரிஞ்சிங்கிற மீட்டருக்கு போல, அந்த கிரிஞ்சிங்கிற மீட்டர் இருக்குல்ல, அந்த மீட்டருக்கு போல நம்ம ரியல் லைஃப்ல பாக்குறதா கொஞ்சம் அவங்க எமோஷனல் கொஞ்சம் அப்படி கொண்டு போறது போனாங்க. ஆனாலும்
மற்ற பாண்டியராஜ் படங்களை கம்பேர் பண்ணா இது முழுக்க முழுக்க எமோஷன் பேஸ்ல போல. இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பண்ணா அதே சமயத்துல என்டர்டைன்மெண்ட் பயங்கரமா இருக்கணும். சொல்ல வந்து சொல்லிடணும், கரெக்டா சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து தலைவன் தலைவி ஒரு காட்சி, மாரிசன் ஒரு காட்சி. மாரிசன் கொஞ்சம் கூடுதலா ஒரு காட்சி. மாரிசன் என்ன பிரஸ் கான்செப்ட், அந்த ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அந்த எடுத்துக்கிட்ட கதைக்களம் எல்லாத்துக்குமாவுமே எனக்கு மாரிசன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலைவன் தலைவி ஒரு என்டர்டைன்மெண்டா தியேட்டருக்கு போனா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், அவ்வளவுதான். அந்த மைண்ட் செட்டுக்கு போனா தாராளமா என்ஜாய் பண்ணலாம். இப்படி 2 படமுமே இந்த வாரம் படங்கள் ரொம்ப நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு 2 படமே நல்ல படமா அமைஞ்சிருக்கு. பாருங்க, தாராளமா பாருங்க. இந்த 2மே வந்து இது வரைக்கும் சொன்னது நம்மளோட ஜஸ்ட் ஒப்பீனியன் தான். நாளைக்கு நீங்களாம் படம் பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் நம்ம ஒப்பீனியன் ஒண்ணா இருக்காங்கிறத சொல்லுங்க, கேட்போம். வேற என்ன, மற்ற யாரும் படம் பார்த்துருக்கீங்களா, இல்ல படம் ஸ்பீக்கர் இல்லாதவங்க கமெண்ட்ல சொல்றேன்னா சொல்லுங்க. தலைவன் தலைவியில நான் சொல்ல வந்ததை இவர் சொல்லிட்டாரு, மாவீரன் வேற. எனக்கு வந்து செம்பன் வினோத் வந்து ரொம்ப பிடிச்சி, நான் என் ரிவ்யூல ஸ்பெஷலா அவர் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து சொல்ல போனா நித்யா மேனனை விட எனக்கு வந்து விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் செம்பன் வினோத் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நித்யா மேனனே. அப்புறம் மெயின் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தோடைய தலைவன் தலைவியோட மிகப்பெரிய பலம், சொல்ல போனா செகண்ட் பில்லர்னு சொல்லலாம், சனா தான். சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் பயங்கரம், பட்டையை கிளப்பிட்டு. அப்படி இந்த படத்தோட இந்த பாட்டா இருக்கட்டும், அந்த 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 பாட்டு பிஜிஎம் எல்லா சீன்லயுமே ஃபுல் எனர்ஜியை நம்ம வைபாவே வச்சிருந்தாரு. 4 பேருமே ஒரு 4 பில்லர்ஸ் இந்த படத்துக்கு. விஜய் சேதுபதி, நித்யா மேனன், சந்தோஷ் நாராயணன், பாண்டிராஜ். இதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது சந்தோஷ் நாராயணனும் விஜய் சேதுபதி. ஏன்னா விஜய் சேதுபதி நம்ம எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்படி வந்திருக்கிறார் படத்துல. நம்ம இப்படிதான் ஒரு ஒரு நல்ல வைபா ஜாலியா இப்படி ஒரு விஜய் சேதுபதி, ரகலையான விஜய் சேதுபதி நம்ம எதிர்பார்க்கிறோம். அது வந்து ரொம்ப ஃபன் மோடுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் ஆயிருக்கிறாரு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மொத்தத்துல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கும். ஆனாலும் செம்மையா முடிச்சிருப்பாங்க. 10 கிரெடிட் சீன்லாம் யாரும் மிஸ் பண்ணாங்க, பார்த்துட்டு வாங்க, அவ்வளவுதான். அப்புறம் பரணி, இந்த தியேட்டர் போனதை பத்தி சொன்னீங்கல்ல, சரி இருங்க, ஒருத்தர் வந்திருக்காரு, அதை பத்தி பேசிடுவோம். யோகேஷ் ப்ரோ சொல்லிருங்க. சொல்லுங்க. ப்ரோ நீங்க பேசுறது ரொம்ப ஏதோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தெரியல. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, லோவா கேக்குது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, பரணி ப்ரோன்னு சொன்னது மட்டும் எனக்கு கேட்டுச்சு. இப்ப சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. பிரதர் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைச்சிட்டு ஆர்வமா கேட்டுட்டு இருந்தோம், அதை சொல்லுங்க. ஹார்ட் போட்டாரு. இல்ல அவர் கேக்குதான் கேட்க போது, அதாவது டெஸ்ட் பண்றப்ப கிளியரா கேக்குது, சொல்ல வர விஷயம் வரப்ப கேட்க மாட்டேது, அதுக்காக தான். சரி, வேற யாராவது பேசுனா பேசிருங்க. சொல்லுங்க ப்ரோ. சரி, சாம்கார் பிரதர் நீங்க சொல்லிருங்க, அவர் சொல்ற மாதிரி இல்ல, நீங்க சொல்லிருங்க. பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. பரணி இல்ல அப்டேட்ஸ்ல 2 இது ஆக்சுவலா கேப்டன் படம் ரீரிலீஸ், அது சொல்லிட்டீங்களா? கேப்டன் இல்ல ப்ரோ, கேப்டன் பிரபாகர் ரீரிலீஸ் ஆகுதுல, கரெக்ட். ஆமா அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு, இந்த ஓடிடில ஸ்டோலன் ஒரு மூவி ரொம்ப இப்போ ஃபேமஸா, ஸ்டோலன்னு ஒரு நிறைய அவார்ட் வின் பண்ண படம் ரொம்ப நல்லா இருக்கும். த்ரில்லிங் மாதிரி, அந்த தீரன் மாதிரி இருக்கும். ஹிந்தி படம் தானே சொல்றீங்க? ஹிந்தியா? அது இந்த ஸ்பேஸ்ல பேசிட்டோம் ப்ரோ. அதோட இப்போ ஹீரோ யாரோ இப்போ ஏதோ தமிழ்ல ஏதோ ஆக்ட் பண்ண போற அப்படின்ட்டு ஒரு ஹீரோவா? ஆமா, அந்த மூவில வர 2 பேர் வருவாங்க, யாருன்னு தெரியல. அதுல ஒருத்தர். ஓகே. தமிழ்ல படம் பண்ண போறாரா? தமிழ்ல இப்ப ஏதோ ஒரு படம், இன்னும் டைட்டில் வைக்கல போல இருக்கு, டைட்டில் வருஷம். ஓகே சூப்பர் ப்ரோ. ப்ரோ கேக்குதா ப்ரோ? இப்ப கிளியரா கேக்குது, சொல்லுங்க. ஓகே ப்ரோ. இப்போ மகாவதார் நரசிம்மான்னு சொல்லிட்டு ஏதோ அனிமேஷன் படம் வந்திருக்கும்ல, நல்லா அதிகமா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க அந்த படத்துக்கும். ஆமா ப்ரோ, நேத்து கூட ஒருத்தர் வந்து, நீங்க மியூட் பண்ணுங்க, நான் சொல்றேன். நேற்று கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்துட்டு இதே ஸ்பேஸில் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாரு. நான் இன்னும் பார்க்கல படம். ஸோ அதனால்
சொல்ல முடியாது. நானும் இப்ப புக் மை ஷோல போய் பார்த்தேன். கொஞ்சம் ரேட்டிங்ஸ்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு. பட் ரிவ்யூஸா எங்கேயும் நான் பார்க்கல. ஆம். அதனால என்னால கிளியர் பிக்சர் குடுக்க முடியல இதுக்கு. ஓகே ப்ரோ. பட் எல்லாரும் கொஞ்சம் பாசிட்டிவா தான் சொல்றாங்க. நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்றாங்க. சைடுல இருந்து சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு. ஆமா. ப்ரோ டிக்கெட் கிவ் அவே ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ? என் சைடுல இப்போதைக்கு இல்ல. இல்லைங்க நம்ம 3 மாசத்துக்கு கிவ்அவே இல்லைன்னு சொல்லிட்டு போன வாரம் சொல்லிட்டோமே. லாஸ்ட் கிவ்அவே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு 3 மாசத்துக்கு நம்மள்ட்ட கிவ்அவே எதிர்பார்க்காதீங்க. நம்ம எந்த படத்துக்கும் நல்லா எவ்வளோ ஓகோன்னு இருந்தாலும் இப்போ ஒரு 3 மாசத்துக்கு பிரேக் கொடுக்கறது பெட்டர்னு சொல்லிட்டோம், அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நம்ம ஸ்பேஸ்லேயே சொல்லிட்டோம். ஆனால் நான் என் சார்பில் இருந்து நான் டிக்கெட் கிவ்அவே தர போறது இல்லை. வேற யாரும் கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இல்ல மேபி கொஞ்சம் ஏதாவது நல்ல படம் ரொம்ப இதா இருந்துச்சுன்னா நான் குடுக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம். நான் ஏதாவது சொல்றதுன்னா சொல்றேன். அப்டேட் பண்றதுன்னா. இப்போதைக்கு நான் எந்த ப்ராமிஸும் குடுக்கல. சரி, ஓகே. ஒரு புது படம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2 பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. நிறைய பேர் பார்க்கலையா? யாருமே பார்க்கலையா? நிறைய பேர் பேச வரீங்க, இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க. அடுத்து யாருமே காணோம். சரி பிரகாஷ், நீங்க எனக்கு ஏதோ சொல்ல வந்தீங்களா? அதையும் சொல்லிருங்க. நான் கேட்டுக்கிறேன். ஓகே, அது சொல்லிடுவோம். ஆல்ரெடி சொல்றது தான், இருந்தாலும் சொல்லிடுறேன். எல்லா தேட்டர்லையுமே பரணி குறிப்பிட்ட சீட்டை வந்து பிளாக் பண்ணி தான் வைப்பாங்க. அது எதுக்காகன்னு சொல்றேன் கேட்டுங்களா. அது முக்கியமா ரொம்ப சிட்டியா இல்லாம அவுட்டர் ஏரியால இருந்துச்சு அப்படின்னா, இல்ல வந்து டவுனா இருந்துச்சுன்னா, சின்ன டவுனா இருந்தா கண்டிப்பா மாட்டேன். ஏன்னா பெரிய பெரிய சிட்டில வைக்கிறாங்கிறதுக்காக தான் சொல்றேன். உதாரணம் இப்போ திருச்சி எடுத்துங்க. திருச்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு டாப் 10 சிட்டிகள்ல ஒன்று. டாப் 5க்குள்ள வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன். அநேகமா வந்துடும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சிட்டியா இருந்தாலுமே இங்கேயும் முக்கியமான தேட்டர்கள் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட ரோ எப்பவுமே பிளாக் பண்ணி வைப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அது முக்கியமா மொதல் ஷோ 2வது ஷோக்கும் பிளாக் பண்ணி வைப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லாவே நைட் ஷோக்கும், காலையில ஷோக்கும், நைட் ஷோக்கும். அந்த பகுதிகள் சேர்ந்த அரசியல்வாதிகளோ இல்ல மிகப்பெரிய விஐபிக்களோ படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேட்டருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க டிக்கெட் இல்லைன்னு சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா அவங்களுக்கு வந்து அங்க பல வகையில் அவங்களுக்கு பஞ்சாயத்து ஆயிரும். நீங்க வந்து அரசியல்வாதியை மட்டும் பகச்சிக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லா தேட்டர்லையுமே குறிப்பிட்ட செட் ஆஃப் சீட்டை பிளாக் பண்ணி வச்சுப்பாங்க. அது ஒரு ரோவா இருக்கலாம், சில தேட்டர்ல ஒரு சில தேட்டர் 4 ரோவா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சில தேட்டர்ல பால்கனி சீட்டெல்லாம் அப்படியே டோட்டலா பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. எதுக்காகனா இவங்களுக்காக தான், அரசியல்வாதிகளுக்காகவோ இல்ல பெரிய பெரிய கோடீஸ்வரர் ஆளுங்களா வருவாங்க. அவங்களுக்கு வந்தாலும் திடீர்னு அவங்களாம் புக்கிங், அதாவது புக்கிங் பண்ற ஆப்ஷன் இருக்குன்னு தெரியும், இல்ல முன்கூட்டி சொல்லி வைக்கணும்னு தெரியும், ஃபோன் இருக்குன்னு தெரியும். ஆனாலும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. திடீர்னு நேரடியாக டக்குன்னு கார் எடுத்துட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து வந்துட்டு அப்ப இந்த படத்துக்கு டிக்கெட் கூட அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களும் டிக்கெட் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்ப முடியாது, அவங்களுக்கு வேற யாரையும் எழுப்பி விட முடியாது. அப்ப பிளாக் பண்ணி வச்சுட்டா பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப்டி வெர்ஷனுக்காக தான் முதல் நாள் காலையில ஷோவும் நைட் ஷோவும் கண்டிப்பா பிளாக் பண்ணிடுவாங்க. மற்ற நாள் வீக்கெண்ட்ல இருந்தாலும் சில வீக்கெண்ட்ல ஒரு சில ரோவும் பிளாக் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் காலங்காலமா நடக்கிற சகஜமான ஒன்று தான். இது வந்து நம்ம வந்து தேட்டரை திட்டி ஒரு பயனும் இல்லை. ஏன்னா வேலை செய்யறவங்க ஒருவேளை பிளாக் பண்ணல அப்படின்னா வேலை செய்யறவங்க ஓனர் வேலையை விட்டு தூக்கிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து தேட்டரை மூடுற நிலைமையே வந்தாலும் வரும். ஒரு சின்ன ஒரு ஈகோ பிரச்சனை எங்க வேணா கொண்டு போய் முடியும். அவங்களுக்காக தான் பார்ப்பாங்க. வேலை செய்யறவங்க அவங்க வேலையை காப்பாத்திக்கிட்டு தான் பார்ப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன், வேற ஒண்ணு இல்ல ஓகே, நீங்க யோகேஷ் ப்ரோ சொல்லுங்க. நீங்க இல்ல பேசுங்க ப்ரோ, பேசுங்க. அட சொல்லுங்க. நாங்க மட்டும் பேசிட்டு இருந்தா ஸ்பேஸ் நல்லா இருக்காது, உங்களை பேச சொல்றோம். சரி ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். ப்ரோ இங்க தஞ்சாவூர்ல வந்து ஜிவி காம்ப்ளெக்ஸ்ல ப்ரோ முன்னாடி. ஆமா, இப்ப 5 ஸ்கிரீன் காம்ப்ளெக்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஆமா ப்ரோ. இப்போ நேத்து தான் பாஷா படம் போட்டிருப்பாங்க போல பிரேம் சீனிவாஸ்ல. அதான் ப்ரோ, அது வந்து ஓனர் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் ப்ரோ. அவங்க ரொம்ப நாளா டவுட்டா இருக்கு ப்ரோ, அதான் ப்ரோ கேக்குறேன். ஹாரிஸ் ஜெயராஜ் அந்த தேட்டருக்கு ஓனர். நம்ம ஸ்பெஷலி நாலஞ்சு சொல்றோம். ஆனா என்னன்னா உங்க ஸ்பீக்கர்ல இருந்து எக்கோ அடிக்குது பயங்கரமா. நீங்க பேசி முடிஞ்சா மியூட் போட்டே ஆகணும். ஓகே ப்ரோ, ஓகே. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் கிளியரா இருக்கு. அவர் தான் வந்து அந்த தேட்டரை வந்து கேஸுக்கு எடுத்து நடத்தினாரு. அவர் தான் ஓனரா இருந்தாரு. இப்போ வந்து கை மாற்றி விட்டாரா இல்லைங்கிறது தெரியல. நடுவில் வேலை பார்க்க ரினோவேட் பண்ணும்போது வேலை கை மாற்றி விட்டாரான்னு தெரியல. ஆனால் இத்தனை வருஷம் கையில் இருந்தது அவர் கையில் தான் இருந்துச்சு, ஒரு 10 வருஷம். அதனால தான் அவர் சினி ஃபீல்ட்லேயே மியூசிக் கம்போஸ் பண்ணுறத விட்டுட்டு அது பிஸ்னஸ், தேட்டர் பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சாரு. இப்போ அதிகமாக அது திரும்ப கை மாற்றி விட்டாரா இல்லை அவரே கண்டினியூ பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் அந்த காம்ப்ளெக்ஸ் அவரோடது தான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி, சொல்லிடுங்க பரணி. இல்லைண்ணா, அது ஃபர்ஸ்ட் என்ன, நான் வந்து இது வரைக்கும் போன எல்லா படமுமே ஃபர்ஸ்ட் டே தான் போயிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் நான் எப்போ புக் மை ஷோவில் பார்த்தாலுமே, நான் வீக் டேல பார்த்தா கூட அந்த படத்துக்கு வந்து அவங்க வந்து அந்த டிக்கெட்ஸ் எப்பயுமே வந்து அது பிளாக்ல தான் வச்சிருப்பாங்க. சரி, நீங்க வந்து பிளாக் பண்ணி வைக்கலாம், தப்பே கிடையாது. நான் வந்துட்டு இது சொல்ல மாட்டேன்.
ஒரு 2 ரோஸ் பிளாக் பண்ணலாம். ஐ மீன் என்ன சொல்ல, ஒரு 20 டிக்கெட்ஸ் டு 30 டிக்கெட்ஸ் நீங்க பிளாக் பண்ணலாம். ஓகே. பட் ஆனா நீங்க வந்து ஒரு என்டையர் ரோ ஒரு 50, 60 டிக்கெட்ஸ் நீங்க வந்து பிளாக் பண்ணி வைக்கிறீங்கன்றது தான் வந்து இதா இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க அத வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியாவது ஓப்பன் பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். வேற எதுவுமே கிடையாது. நீங்க நீங்க பிளாக் பண்ணி வைக்கிறது தப்பில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. நீங்க படம் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் நான் வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன், கவுண்டர்ல டிக்கெட்டும் குடுக்க மாட்டேன்னு சொல்றது தான் வந்து இதா இருக்கு. நாங்க சென்டர் சீட் கேட்குறோம். அது வந்து யாராவது வந்துட்டாங்கன்னா தரமாட்டோம்ன்றது வந்துட்டு என்ன சொல்ல, ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்குறோம். அதுதான் எனக்கு இல்ல வந்து நீ கொஞ்சம் முன்னாடி சொன்ன அதே ரீசன் தான். இப்ப நம்ம நார்மலா இப்ப நம்மளே எடுத்துங்களேன். நம்ம தியேட்டர்ல போய் உட்காந்துருப்போம். நம்ம பார்த்ததுல எல்லா தியேட்டரையும் நீங்க பார்த்துருக்கலாம். 100% தியேட்டர் நடக்குது. 100% தியேட்டர்லயும் இங்க இருக்கிற எல்லா தியேட்டர்லயுமே நீங்க படம் பாடுறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க, கண்டிப்பா உட்காந்துருக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ லேட்டா வந்துட்டு இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சாதாரண டிக்கெட் புக் பண்ண ஆளுங்களோ ஏதோ பல பல காரணங்கள் இருக்கலாம். அது வந்து அவங்க ஃபேமிலியில கிளம்பாம இருக்கலாம், லேடிஸ் கிளம்பாம இருக்கலாம், இவரே வண்டி ரிப்பேர் ஆயிருக்கலாம், இல்ல டிராபிக்ல மாட்டிக்கலாம், போலீஸ் எட்டு சுத்தி வந்திருக்கலாம். ஏதோ ஒரு ரீசனுக்கு இல்ல வம்படியா லேட்டா வர ஆளுங்களே இருக்காங்க. நார்மலா டிக்கெட் புக் பண்ற ஆட்களே இப்படி லேட்டா தான் வரும்போது ஆன் டைமுக்கு தான் வராங்கிறப்ப இது மாதிரி விஐபிகளா இருந்தா அவங்க கரெக்டா அந்த எக்ஸாக்டா ஷோ டைம் தானே பார்த்து வருவாங்க. இல்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா வருவாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பாக்குறது. அதுக்கு அந்த பர்பஸே அதுக்காக தான் நிப்பாட்டி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆயிடக்கூடாது, அரசியல்வாதி பகச்சிக்க முடியாது. இப்போ உதாரணமா வந்து பேரை சொல்லி சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து டிஎம்கே காரர் தேட்டர் வச்சிருக்காரு, அவர் ஆட்சியில் இருக்கிறார். ஆனா ஏடிஎம்கே காரர் ஒருத்தர் பெரிய கை, முன்னாடி அமைச்சராக இருந்திருக்கலாம், இல்லை இப்போ கூட ஏதாவது பதவியில் இருக்கலாம், இல்லை ஏதாவது எம்எல்ஏ இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று இருக்கலாம். பட் அவங்க கம்பெனி தானே அவங்க கட்சி மீறி எல்லாத்தையும் மீறி அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, அவங்களுக்காக தான் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே காரர் தேட்டர் நடத்தினாலும் டிஎம்கே காரர் யார் வந்தாலும் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சொந்த கட்சியில இருந்தாலும் யாரையும் பகச்சிக்க கூடாது. இந்த பிசினஸ் மட்டும் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து பிசினஸ் வந்து ஜஸ்ட் ஒரு பேருக்காக, அதை விட அவங்க பல ஆயிரம் கோடி பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பல 100 கோடி பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிசினஸ்ல ஒரு மரியாதைக்காக பண்ற பிசினஸ், மரியாதைக்காக பண்ற பிசினஸ்ல, கௌரவத்துக்காக பண்ற பிசினஸ்ல சர்ச்சையாயிடக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாதுக்காகத்தான் அதை அவங்க பெரிய பொருட்டா மதிக்கிற 20 சீட்டோ 30 சீட்டோ பிளாக் பண்ணி வச்சுக்க, ஆனது ஆச்சு போனது போச்சு வேஸ்டா போயிட்டு அப்படின்னு நினைச்சு பண்றது எல்லா ஊர்லயுமே நடக்கும். இப்போ சென்னையில பிவிஆர்லயும் நடக்குது. சென்னையில நான் இப்ப பலாசா மாலா, அது என்ன மாலை, அது பலாசாவா, அதுலயுமே இருக்கு. பலாசோவா அதுலயுமே இருக்கு. நான் இன்ன வரைக்கும் இருக்கு பலாசோல. நான் இப்போ கடைசியா படம் பார்க்கும்போது அவங்க படம் போட்டு டிக்கெட் ஒரு பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க, படம் போட்டாங்கன்னா யார் வரலாம் தரோம் அப்படிங்கிறாங்க. எப்படி படம் போடட்டும்னு சென்சா சரி நாங்க முன்ன போடும்போது டிக்கெட் தராங்க. அப்படியுமே படம் பார்த்தோம். இப்போ கடைசியா அப்படி ஒரு படம் பார்த்தோம். நானும் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு எல்லாமே அங்க பக்கத்துல போயிட்டு பார்த்தோம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ற வரைக்கும்லாம் அது எல்லா தேட்டர்லயுமே இருக்கிறது தான், இயல்பு தான் அது. ஏன்னா அது அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கௌரவத்துக்காக தான் தேட்டர் நடத்துறாங்க. அதுல எந்த சண்டையும் வந்துடக்கூடாது, யாருக்காக இருந்தாலும் டிக்கெட் கொடுத்துடணும் விஐபிகளுக்கு அப்படிங்கிறது தான் ஐடியா. சரி, நானும் சீக்கிரமா விஐபி ஆறேன். அதை பண்ணுங்க, அது பெட்டர், சீக்கிரம் ஆகுங்க ப்ரோ. ஒரு சில தியேட்டர்லாம் அவங்களே இப்போ நல்ல புக்கிங்ஸ் போயிட்டு இருக்குன்னா லாஸ்ட் மினிட்ல அவங்களே ஓப்பன் பண்ணிடுவாங்க ப்ரோ, ஆடியன்ஸ்க்கே கொடுத்துருவாங்க அந்த டிக்கெட்லாம், பிளாக் பண்ணிக்க டிக்கெட். ஒரு சில தேட்டர் அப்படி, நம்ம எல்லா தேட்டரும் சொல்ல முடியாது. எல்ஐகேல இருந்து நியூ போஸ்டர் வந்திருக்கு. பரம்பரை அப்படின்னு ஒரு படத்துல செந்தில் கவுண்டமணி காமெடி இருக்கும். அந்த காமெடியை வந்து பஞ்சு டைலாக்கா போட்டு பர்த்டே போஸ்டர் போட்டிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே டே டு யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. அதேதான் பிரகாஷ் ப்ரோ. பர்னி ப்ரோ, அந்த இந்த படத்தோட அப்டேட் சொன்னீங்களா? எந்த படம் ப்ரோ? இவங்க கல்யாணி நஸ்லின் நடிக்கிறது. சொல்லிட்டார் லோகா. ஓகே. கிங்டம் ட்ரெய்லர் டைம் தெரியுமா நாளைக்கு? இல்ல ஈவென்ட் வச்சு அதுல லான்ச் பண்றாங்க? ஈவென்ட் தான் வைக்கிறாங்க. ஈவென்ட் தான். ஈவென்ட்ல லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூடியூப்ல விடுவாங்க. எப்பயுமே ஈவென்ட் வச்சா அது ஒருத்தர் இல்ல. இன்னைக்கு வந்த வார் 2 ட்ரெய்லர் நிஜமாவே எனக்கு ஆக்ஷன் படம்லாம் பிடிக்கும். ஆக்ஷன் படம்லாம் பிடிச்சுதான் நான் இப்போ சினிமா பார்க்கவே ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட். பட் ஆக்ஷனாவே இருக்கு. ஒரு ஹை மூமெண்ட்ல ஒரு பஞ்சு, இந்த மாதிரி படத்துல ஒரு ட்ரெய்லர் இந்த இதெல்லாம் உள்ள இருக்குப்பா அப்படின்னு அடிச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டு சண்டை போட்டே இருக்காங்க 2 நிமிஷம் ட்ரெய்லர்லயும். ரைட்டு அப்படின்னு சொன்னா இல்ல, நான் ட்ரெய்லர் பார்க்கல. ஆனா பார்த்த எல்லாருமே கொஞ்சம் லைட்டா வந்து மீன்ஸ் இம்ப்ரெசிவா இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களே உங்களுக்கே டீசருக்கு ட்ரெய்லர் எவ்வளவு பரவாயில்ல. இதையும் சொல்லிடுவோம். நம்ம கரெக்டாக கொட்டுறது தானே, எவன் கேட்பான், நம்மளுக்கு இதையும் கொட்டிடுவோம் இந்த வன்மத்தையும். அதாவது டீசர் வந்தப்ப வந்து
ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸ் பூரா வந்து திட்டிட்டு இருந்தாங்க அந்த யாசராஜ் ஃபிலிம்ஸை. ஏன்னா ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸை மற்ற தெலுங்கு ஃபேன்ஸ் கிண்டல் பண்ணிட்டாங்க. பத்தியா ரெண்டா ஹீரோன்னு போய் கிடைச்சா சப்போர்ட்டிங் ரோல் போயிட்டியா, சப்போர்ட்டிங் ரோல் போயிட்டியா, டீசர்ல உனக்கு காமிக்கவே காணா, எல்லாம் ஹெத்திக் ரோசனா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா. ஏன்னா அதில் ஃபுல்லாக கபீர்னு மட்டும் ஒரே குபீரா இருந்துச்சா, இவங்க ஃபுல்லா ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸை எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸை யஸ்ராஜ் ஃபிலிம்ஸை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது இன்னமும் வரைக்கும் அந்த இந்த ட்ரைலர் வரைக்குமே சைட் ரோலு பயங்கரமா கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அந்த இதுக்கு இவங்க போட்டு அடிச்ச காரணத்துக்காகவே உனக்கு என்ன 2 பேத்தையும் காமிக்கிறோம்னா 2 பேரும் ஃப்ரேம், இதுல ஒரு ஃப்ரேம் அவருக்கு ஒரு ஃப்ரேம், இதுக்கு ஒரு டைலாக் அதுக்கு ஒரு டைலாக், இதுல ஒரு ஃப்ரேம் இதுல ஒரு ஃப்ரேம், இதுல ஒரு குத்து அதுல ஒரு குத்து, முடிகிற வரைக்கும் இப்படியே இது இவ்வளவு இல்லப்பா இவ்வளவு மேல இல்லப்பாங்கிற அளவுக்கு நம்ம போதுங்கிற அளவுக்கு 2 பேத்தையும் மாத்தி இந்த ட்ரைலர் படத்துல உள்ள ஒட்டு மொத்தம் 2 பேருக்குமான சீன்ஸ் ஃபுல்லா அந்த ட்ரைலர் கட்டில வச்சுட்டாங்க போல. ஆனா முழுக்க இதுக்கு காரணம் ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸ் தான். அடிச்சு அடி அப்படி போட்டு எனக்கு சைட் ரோலா மெயின் போட்டு எனக்கு காமிக்கிற, எனக்கு போஸ்ட் விடுற, எனக்கு இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அது சொல்ல முடியாது. ஜூனியர் என்டிஆர் கேட்டிருக்கலாம் ஃபேன்ஸ் இப்படி டென்ஷன் ஆகுறாங்க, கொஞ்சம் எனக்கு பார்த்து பண்ணுங்கன்னு இருப்பாங்க போல இருக்கு. அதனால இப்ப முழுக்க 2 பேர்த்தையும் ஃப்ரெண்ட்லி பண்ணி ட்ரைலர் விட்டுருக்காங்க. இப்படி ஒரு ட்ரைலர் நான் பார்த்ததே இல்லை. 2 ஹீரோ செட்டில் எவ்வளவு ட்ரைலர் பார்த்திருக்கேன், ஆனா 2 பேரையும் இப்படி மேட்ச் பண்ணுங்கிறதுக்கே பண்ண ட்ரைலர் இந்த ட்ரைலர் தான். ஏதோ இருந்துச்சு தேட்டர்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா எனக்கு வந்து வார் ட்ரைலர் பாக்குறப்ப எனக்கு சுமாரா தான் இருந்துச்சு. அது தேட்டர்ல பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. டைகர் ஷெராஃப் ஒரு பைக் சேஸ் ஒன்று வரும்ல, செம்மையா இருந்துச்சு. ஹாலிவுட் படத்துல பாக்குற மாதிரி. அதாவது அந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்ம இந்திய சினிமால அந்த பரபரப்பு இருக்குல்ல, அது செம்மையா மேக்கிங் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அந்த டேரக்டர் இது வேற நினைக்கிறேன். இதுக்கு அது வேற டேரக்டர், இது வேற டேரக்டர் தானே. இது அயன் முகர்ஜின்னு வேற அது சித்தார்த் ஆனந்த். அது அவருனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம நம்பலாம். இது பிரம்மாஸ்திரா டேரக்டர்னால கொஞ்சம் டர்ராகத்தான் இருக்கிறது. என்ன ஒண்ணு ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நார்த்ல நிறைய போஸ்ட் வந்து FDFS லாக்டு ட்ரைலர் பர்ஃபார்ம்ட் அந்த அளவுக்கு, பட் வந்து FDFS வித் கூலின்னு போட்டிருந்தாங்க எல்லாருமே. லாக்டு ஃபார் கூலி. எனக்கு அந்த வகையில எப்பாடா நம்ம பிரச்சனை முடிஞ்சு இப்போ இவங்க தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே அந்த வகையில நமக்கு கூலிக்கு ஒரு கேட் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ இனிமேல் எல்லாமே வந்து லோகேஷ் கனகராஜ் கையில இருக்கு. எல்லா வகையிலும் ஓப்பன் ஆயிருச்சு. ஓவர்சீஸ்ல சில பல பஞ்சாயத்து இருக்கு. இந்த ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல இருந்து முக்கியமான ஸ்கிரீன் வரைக்கும் வாட்டருக்கு போயிருக்கு. ஏன்னா அது ப்ரீவியஸ் அக்ரிமெண்ட் காரணத்தினால. பட் இதுக்கு மேல எல்லாமே வந்து லோகேஷ் கனகராஜ் கையில தான் இருக்கு. ஒரு பேங்கரான ட்ரெய்லர் ஒன்று விட்டாருன்னா பத்திக்கும். பார்ப்போம். இல்ல ஆக்சுவலா பிரகாஷ்னா நீங்க அந்த ட்ரெய்லர் இது கான்செப்ட் சொல்றப்ப எனக்கு வந்து பாஸ்கரன் தான் ஞாபகம் வந்துச்சு. ரித்திக் ரோஷன் ரசிக்கிறோம் அந்த படத்துக்கு வரணுமா, ஜூனியர் என்டிஆர் ரசிக்கிறோம் படத்துக்கு வரணுமா, மட்டும் ஜாலியா இருக்கணுமா. பிரகாஷ் சொன்னீங்களே கபீரு போல வந்துருச்சு. அது மாவீரன் ப்ரோ சொல்லுங்க. RRR இதே கான்செப்ட் தான். 2 ஹீரோ அடிச்சுக்கிறாங்க, லாஸ்ட்ல ஒண்ணு சேர்ந்து வில்லன் அடிக்கிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி தான். ஒரு வின் டீசல் மட்டும் மெயின் ஹீரோவா இருப்பாரு. ஒரு படத்துல இவரு வில்லனா வருவாரு. அவர் யாரு, ஜேசன் ஸ்டாதம். எண்டிங்ல திரும்பிடுவாரு. அடுத்த பாட்டுல அவரு பார்ட்னர்ஷிப்ல ஹீரோவா வருவாரு. அப்புறம் ஜான்சினா ஒரு படத்துல வில்லனா வந்தாரு. கிளைமேக்ஸ்ல திரும்பிடுவாரு. அடுத்த பாட்டுல அவரும் ஹீரோவா வந்துட்டாரு. அந்த மாதிரிதான் இவங்களும் பண்றாங்க. ஆனா நீங்க RRR ட்ரைலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். இது என்ன அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அடினே இருப்பேன் அப்படின்னு பறக்குறாங்க, அடிக்கிறாங்க, உருட்டுறாங்க. 2.5 நிமிஷம் இதுலயே போயிருச்சு. இது 2.5 மணி நேரம் தேட்டர்ல உட்காந்து புறா பார்க்குவோம். ஆனா அந்த தேட்டருக்கு போயிருவேன் கண்டிப்பா. எப்படி இருக்க போகுதுன்னு தான் எனக்கு ஒரு ஆர்வமே இல்லை. ஓகே வரட்டும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரிதான் இருக்கு. ஓகே எனக்கு கூலி வந்து பெங்களூர்ல 6:30 AM ஷோ போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால அங்க பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. யூஎஸ்ல 6 மணிக்கு தான் இருக்குங்க நம்ம ஊர் டைமுக்கு. ஆமா ப்ரோ, பெங்களூர்ல வந்து 6:30 போடுறாங்க. இங்க நான் ஜெயிலர், கோட்டு, 4 மணிக்கு பரணி 4 மணிக்கு ஷோ போடுறாங்களா பாருங்க பெங்களூர்ல. நம்ம அங்க போய் பாக்குறோம். 4 மணிக்கு இல்லைன்னா 6 மணிலாம் ஓவர். அது நம்ம ஊர்ல 9 மணிக்கு பார்த்தலாம். அந்த 3 மணி நேரம் பஞ்சாயத்துல நமக்கு தேவையில்லை. 4 மணி கொடுத்தீங்க 4 மணி ஷோ, இல்லைங்க வேண்டாம். இல்ல 6:30 தான் ஃபர்ஸ்ட் ஷோ. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அது இப்பதான் பார்த்த மெசேஜ். நம்ம சுகன் வந்து தலைவர் ரிவ்யூ போட்டிருக்கு. அப்படியே அவர் ஸ்பீக்கர் வர முடியலையா, அவர் வந்து அதை கொஞ்சம் சொல்லிடுறாரு அவரோட ஒப்பீனியனை. அவரோட ரிவ்யூ படிச்சிடுறேன். தலைவி குட் ஃபேமிலி என்டர்டைனர். விஜய் சேதுபதி சோ ஸ்டீலர் பர்ஃபார்மன்ஸ் நாட் அன் ஈஸி டு புல் ஆஃப் திஸ் ரோல். நித்யா மேன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதர் கேஸ்ட் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் டீசெண்டாக இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. டெஃபினெட்லி ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு போட்டு பாண்டியராஜ் ஜெயிச்சிட்டாருன்னு போட்டிருக்காரு. இது தலைவி படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒப்பீனியன். அதை சொன்னார். அவரோட மைக் ஆன் பண்ண முடியாது, ஸ்பீக்கர் வர முடியாது. அதனால வந்து
ரிவ்யூ சொல்ல சொல்லிட்டாரு. ஏன்னா படம் பார்த்த ஆட்கள்ல அவரும் ஒரு ஆளாம் சொல்லிடுவோம், அவ்வளவுதான். சரி, இப்ப கூலிக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்தாங்க பாருங்க. கூலி நான் சொன்னதுதான். நான் 6 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ. பெங்களூர்ல 6 or 6:30. அதுக்கு மேலலாம் வந்து முன்னாடி 4 மணி ஷோலாம் வாய்ப்பே இல்லை. இந்தியாவில் இல்லை, உலகத்திலே வாய்ப்பு இல்லை. எங்கேயுமே 4 மணி ஷோ கிடையாது இந்த படத்துக்கு. கேரளாலையுமே வந்துட்டு FTFS வந்து 6 மணிக்கு தானா. இது கூலிக்கா? கூலி ஆமா ஆமா ப்ரோ. இப்ப ஜிபியோ 8 மட்டும் தான் இதுல இருந்துச்சு. மத்த முன்னாடி தான் 4 மணிக்கு விட்டாங்கல்ல. ஜிபியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் 4 மணிக்கெல்லாம் பிஎஸ்ல. ரெட்ரோ வீரதீர சூரன். சரி, இன்னொரு டவுட், அதையும் கிளியர் பண்ணிருங்க. நீங்க கேட்டாரு, நம்மகிட்ட கேட்கல. யார் இந்த ஃபென்டாஸ்டிக் 4 பார்த்திருக்கா? அது எப்படி இருக்கு? அதோட ஒப்பீனியன் கொஞ்சம் சொல்லுங்க. யாராவது பார்த்தான்னு சொல்லுங்க. பார்த்த வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா சொல்லிருக்காங்க. நம்ம ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ்ல ரிஷின்னு ஒரு AK ஃபேன் ஒருவர், அவர் பார்த்துட்டு வந்து பயங்கரமா இருக்குன்னு இருந்தாரு. இப்போ கீழே இருக்காரான்னு தெரியல. அது எண்டெல்லாம் பிளாஸ்டா இருக்குன்னு சொன்னாரு. பரணி ப்ரோ, மதராசி என்னதான் ப்ரோ ஆச்சு? ஒண்ணுமே இல்லை, அமைதியே இருக்கு. ப்ரோ, அவர் வேட்டையனோட மார்டினை கிளாஷ் விட்ட மாதிரி இப்ப SKவோட கேடின்னு ஒரு படத்தை கிளாஷ் விடுறாரு. ஆமா ப்ரோ ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒவ்வொரு படம். பரணி ப்ரோ செப்டம்பர் 5 ரெட்ரோக்கு நடந்தது அப்படியே நடக்குது. மதராசியை பத்தி கேட்டா அமைதியாவே இருக்காரு. நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணும்ன்றாரு. ஏங்க நான் கொஞ்சம் ஒரு கால்ல இருந்தேன், எனக்கு கேட்கல. ஆனா மாவீரன் ஏதோ சொன்னாரு, ஆனா எனக்கு சரியா. மதராசி அப்டேட் ப்ரோ, மதராசி என்னதான் ஆச்சு? அமைதியாவே இருக்கே. மதராசி அப்டேட் நேற்று தான் சுகுமார் ப்ரோ சொன்னாரு இதே ஸ்பேஸ்ல. இது மட்டும் இல்ல, கன்னடத்துல இருந்து ஒரு படம் வருது அன்னைக்கு. என்ன படம் ப்ரோ? இவர் படம் துருவ சர்ஜா கேடின்னு ஒரு படம். அப்படியா? அவர் வேட்டையன் கூட மார்டின் கிளாஷ் விட்டாரு போன வருஷம். மார்டின் அந்த படத்தோட ஆக்டரா? ஆமா, அவர்தான். அப்போ இந்த வாட்டி பாத்தீங்களா? அப்போ ஓகேவா? பாத்தீங்களா? கேடி டீசர் பாத்தீங்களா? இல்ல நான் பாக்கல. பாருங்க நீங்க இங்க பாருங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் துருவ சர்ஜா. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் துருவ சர்ஜா. என்ன படம்? ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு படம் வருது. கேடி தி டெவில். கேடி தி டெவில். ஒரு நிமிஷம் இப்ப பாக்குறேன். இன்னொன்னு வந்துட்டு இந்த கன்னடால இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு மாவீரன் ப்ரோ. அதோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சா ஃப்ரம் சூவோ, சூ ஃப்ரம் சாவோ. ஆமா, நல்லா இருந்துச்சு. டீசர் சூப்பரா இருந்துச்சுங்க. அது எப்படி இருக்கு? அது நல்லா இருந்துச்சு. நான் போன தியேட்டர்ல போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, இன்னும் ஓடிட்டு தான் இருந்திருக்கும் போல. ஆனா எனக்கு அந்த படத்தை பத்தி எதுவும் தெரியல. இந்த ஸ்திரீ படம் மாதிரி கான்செப்டாங்க. அது நல்லா இருந்துச்சுங்க டீசரு. எனக்கு அந்த படம் பார்க்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ரிலீஸ் ஆனதே இப்ப நீ சொல்லி நான் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம். ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் ரிலீஸ். அப்ப ஓடிடில வரும்போது ஞாபகப்படுத்துங்க பாருங்க, அந்த படம் பார்க்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல நான் வந்து அந்த போஸ்டர் மட்டும்தான் பார்த்தேன். கொஞ்சம் ட்ரெய்லர் வந்து ஸ்டார்டிங் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அதை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வேணாம் படம் டைரக்டா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ட்ரெய்லர் கூட நான் இன்னும் பார்க்கல. ஆனா அதுதான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, எப்படி இருக்குது ரிவ்யூஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். மாவீரன் ப்ரோ, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பக்கத்துல ஓடிச்சுன்னா சும்மா போயிட்டு வாங்க. ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சுன்னா. ஓகே. சூ ஃப்ரம் சோ அப்படி ஏதோ போட்டுருக்கு. ஆமா அதேதான். பிரகாஷ் ப்ரோ ரிவ்யூ கேட்டீங்களா? ஒருத்தர் சொல்ல வந்திருக்க ரிவ்யூஸ்ல இருந்து. சொல்லுங்க ப்ரோ. ஃபேண்டாஸ்டிக் 4 சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபேண்டாஸ்டிக் 4 ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்வல் மூவிஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல. உண்மையாவே சொல்றீங்க? எல்லா படத்தையும் மார்வல் படத்தை எல்லாம் பெஸ்ட் இருக்கீங்க. ஆமா ப்ரோ. இப்போ எனக்கு பர்சனலா நோவே ஹோம் வந்துச்சுல கடைசியா ஸ்பைடர்மேன் படம், அதுக்கப்புறம் வந்ததுலயே பெஸ்ட் படம்னா இதுதான். எல்லாமே விஎஃப்எக்ஸ், காமெடி, காஸ்டிங், அந்த வில்லன் கெலாக்டஸ் காட்டுறது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சீன்ஸாவே நிறைய புது சீன்ஸ் இருந்துச்சு. நீங்க இதெல்லாம் எப்படி சொல்ல, இன்டர்ஸ்டெல்லார்ல பார்த்த சீன்லாம் இதுல இருக்கும். சோ நீங்க ஸ்பேஸ் நிறைய இருக்கும். இல்ல ஸ்பாயில் பண்ணல, கவலைப்படாதீங்க.
ஸ்பாய்லர் ஸ்பேஸ் பண்ணிடுறாங்க ஸ்பாயிலாம் பண்ணல ப்ரோ. ஸ்பேஸ் சீன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்க ஐமேக்ஸ்ல பாக்குறதுக்கு வருத்தா இருக்கும். அததான் ப்ரோ சொல்ல வந்தேன். ஐமேக்ஸ் எல்லாம் இங்க இல்லைங்க. நானும் ஐமேக்ஸ்ல பார்க்கணும்னு தான் ஆசை. மேபி வந்து நாளைக்கு நான் காலையில ஐமேக்ஸ் இல்லையா? இல்ல இந்த ஊர்ல தியேட்டரே இல்லைன்ற தியேட்டர் ஓ இருக்கு. ஓகே. ஐமேக்ஸ் வந்து நான் சென்னை போனேன்னா மேபி அடுத்த வீக் சென்னை போறேன். இப்போ நாளைக்கு போய் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒன்று F1 அப்படி இல்லைன்னா இந்த படம் ஏதாவது ஒன்று ஐமேக்ஸ்ல வந்து சென்னை போனா பார்த்துடணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கேன். இன்னுமா ப்ரோ ஓடுது F1 ஐமேக்ஸ்ல சென்னையில? ஓடுதா? ஓகே. ஓடுது. ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க காலையில தாங்க நல்லது. இப்போ இதுவே வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நான் வந்து ஒரே ஒரு ஷோ தான், அதுவும் வந்து அந்த பிவிஆர்ல மட்டும்தான் வந்து சேலம்ல வந்து ஒரு ஷோ தான் கொடுப்பாங்க காலையில. மற்ற தேட்டர்லாம் சாயங்காலம் ஒரே ஒரு ஷோ, ஒரு 2 ஏன்னா தமிழுக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, தமிழ் டப்புக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் தான் வந்து 2-3 ஷோ போடுறாங்க. இங்கிலீஷ்லாம் வந்து ஒரே ஒரு ஷோ தான் போடுறாங்க. இந்த படம் வந்து நீங்க ப்ரீவியஸ் மார்வல் படம்லாம் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியமே இல்லை ப்ரோ. நீங்க டைரக்டா போய் பார்க்கலாம், நாலேஜே தேவையில்ல. இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மாதிரியே தான் இருக்கும். கடைசி என் கிரெடிட் வரைக்கும் ஸ்டாண்ட் அலோன் தான். இது வந்து வேற யூனிவர்ஸ் அவ்வளவுதான். சரி, ஓகே ஓகே. ஸ்பாட்லைட் ஸ்டோரி. ஓகே ப்ரோ, நாளைக்கு நான் பார்க்குறேன். தேங்க்யூ, நைஸ். வேற ஏதாவது படம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. நான் இன்னைக்கு காலகத்தால் படைத்தலைவன் ஒரு படம் பார்த்தேன். சொல்லுங்க மாவீரன், கமான் மாவீரன். சரி மாவீரன், நீங்க இது அது என்ன காரணம்னு கேளுங்க அவர்கிட்ட, ஏன் பார்த்தாருன்னு கேளுங்க. இல்ல அது கேக்குறேன். மாவீரன் நீங்க என்ன மார்கன் பார்க்கல? அதுக்கப்புறம் பார்த்தேன், காலைல 10 மணிக்கு பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே, நீங்க எதாவது சொல்லுங்க, படைத்தலைவன் சொல்லுங்க. இல்ல நான் மார்கன் தான் தேடி போனேன். காலங்கத்தால ஏதாவது வெப்சைட்ல இருக்குமா, டெலிகிராம்ல சொன்னாங்களே நாளைக்கு மார்கன் வருதுன்னு. போய் பார்த்தா மார்கன் இல்ல எந்த பேஜ்லயுமே. சரி படைத்தலைவன் வந்துருந்துச்சு. சரி நம்ம தான் ஃபர்ஸ்டா OTT-ல பார்த்தோன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓட்ட டவுன்லோடு 2.25 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த டோனிஜாவோட ஒரு படம் இருக்குல்ல, டாம் எம்கும் யானையை காப்பாத்து வரல போய், அதோட 144 வெர்ஷன். இல்ல ஆக்சுவலா நானுமே வந்து சும்மா ட்ரை பண்ணுவோம், அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நானும் யோசிச்சேன் ப்ரோ. சீரியஸா சொல்றேன். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு சரி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்றதுக்காக வச்சேன். நீங்க சொன்னீங்க, அது ஓகே பார்ப்போம் என்னன்னு. ஓப்பனிங்லேயே கேப்டனுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருந்தாங்க, அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அப்படி அதுக்கு பேர் ட்ரிபியூட்னு வச்சிருக்காங்க. இல்ல அது வந்து ஒரு கேமியோ சீன் ஒன்று இருந்துச்சு, அது நான் லீக்கடு சீன் பார்த்துட்டேன் எப்பயோ. இது வந்து அந்த அவர் இறந்த டைம்ல எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் நிறைய போடுவாங்களே எடிட், அந்த தான் இவங்க ஓப்பனிங்லேயே போட்டு வச்சிருந்தாங்க. என்னையா காசுன்னு அவரு அந்த டைம்ல பயங்கரமான அவரோட அந்த மாதிரி ஸ்டேஜ் ஸ்பீச் அதெல்லாம் வரும்ல, அவர் அப்படி அவர் இப்படி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வீடியோ மாதிரி ஓப்பனிங் சீன்ல. சரி, நான் அதை ஸ்பாய்லர் பேசுகிற அன்னைக்கு சொல்லலாம்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் ரிவ்யூவில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு காரணத்துக்காக இதை சொல்லிடலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா மாவீரன் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார், டிஎம் பண்ணியிருந்தாரு. அது ஆல்மோஸ்ட் ஒரு சில விஷயங்கள் நமக்கு பொருந்தி போகுது. ஏன்னா பல விஷயங்கள் அதில் மாற்ற கருத்து இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பொருந்தி போகுது. அது எப்படி சொல்லிடுறேன். எனக்கு வந்து பாண்டியராஜ் படங்கள் நிறைய விஷயங்கள் பிடிக்க சொல்லியிருந்தால, அதில் எனக்கு வந்து கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் இருக்குல்ல, அதில் எனக்கு பல விஷயங்கள் ஒத்து போகாது. என் கடைக்குட்டி சிங்கம் ரிவ்யூ எனக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான் போட்டிருப்பேன். நிறைய பேருக்கு ஃபேவரட் ஃபிலிம் அது, ஆனால் நான் நெகட்டிவ் ரிவ்யூ தான் போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா கருத்தியெல்லாம் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்காது. கருத்தியெல்லாம் ரொம்ப எதிர்க்கிற மாதிரியான கருத்துக்கள் பயங்கரமாக இருக்கும். அதை சொல்ல போனால் இப்போ அந்த படத்துக்கு ஸ்பாய்லர் சொல்லலாம்ல, தாராளமாக. எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லை, அன்னைக்கே என் ரிவ்யூலேயே ஸ்பாய்லர் சொல்லியிருப்பேன் அதை. ஆனால் அப்போ வந்து ஓப்பனாக ரிவ்யூவில் டைப் பண்ணி எழுதிட்டேன். என்ன அப்படின்னா 2 பொண்டாட்டி அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல வலுவான காரணம் வேணும். அப்படி வலுவான காரணம் இல்லாமல் ஜஸ்ட் இது ஒரு காரணம் சொல்லி 2 பொண்டாட்டி வச்சிருந்தாலும் அந்த 2 பொண்டாட்டிக்கு 2வது பொண்டாட்டிக்கு உண்மையாலுமே கொஞ்சமும் ஒரு ஊரில் ஒரு பெரிய மனுஷன், சொந்தம் தான் முக்கியம், பாசம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற பெரிய மனுஷன் அந்த 2வது பொண்டாட்டி கொஞ்சம் கூட ரெகக்னிஷன் தராமல், பேருக்கு கூட இது பண்ணாமல், குழந்தைக்காக மட்டுமே ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி, அது குழந்தைங்கிறது அடுத்த விஷயம், அது கூட சில விஷயத்துக்காக பண்ணுற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் குழந்தைக்காக இவ்வளவு பண்ணேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த லேடி வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட தடுக்க கூட மாட்டார். கோச்சிட்டு ஒரு விஷயம் பெரிய சண்டை போட்டு போவாங்க. இவரோட கேரக்டருக்கு அது தடுக்கிற மாதிரி கூட இருக்காம ஒரு கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிக்காம ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டரா இருக்கும் சத்யராஜ் கேரக்டர் அந்த படத்துல. எனக்கு
ஆனா எல்லாத்துக்கும் பிடிக்கும், அந்த படம் பிடிக்கும், எல்லாத்துக்கும் கொண்டாடினாங்க. என் விமர்சனத்துலேயே அதை எழுதியிருந்தேன். அந்த அந்த அப்பெல்லாம் வந்து பெரிய விமர்சனம் எழுதுற மிகப்பெரிய த்ரெட் போடுறது தானே நமக்கு பழக்கம். அதில் எழுதியிருந்தேன். நிறைய பேர் இந்த விமர்சனத்தை எனக்கு திட்டினாங்க பயங்கரமா. ஒரு சிலர் மட்டும் ஆமா இது உண்மை தானே அப்படின்னு படம் பார்த்த அன்னைக்கு மகசோவே சத்யராஜ் கேரக்டர்ல அந்த மட்டும் இல்லை, அந்த படத்துல சரி கடைசியில் எனக்கு நிறைய குறைகள் கடை குடிச்சு கடைசியில் வந்து 2 பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லி கார்த்திக் கேரக்டர் அது நிறைய பேர் தேட்டரில் சென்டிமெண்ட் சீன் சொல்லியிருப்பாங்க. எனக்கு செம்ம காண்டு. எனக்கு வந்து கருத்தியல் ரீதியாக அந்த படம் பூரா எனக்கு எரிச்சலாக்குற மாதிரியான படம் தான் எனக்கு வந்து கடைப்பிடிச்சிங்க. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்க போனீங்கன்னா ஓகே. அந்த மாதிரி இதுல நிறைய பல கருத்தியல் ரீதியான குறைகள் எனக்கு இதுல நிறைய பட்டுச்சு. இதுலயும் நிறைய குறைகள் இருக்கு. ஆனா இது வந்து எமோஷனல், நான் உங்களுக்கு புளியிறேங்கிற பேர்ல கடைக்குடிச்சிங்க மாதிரி புளியாம நம்மளை பண்ணா என்டர்டெயின்மெண்டா கொண்டு போனனால தான் நான் இது வந்து ஓகே சரி ரைட் அப்படினாலும் இது பண்ணு. நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம் லைஃப்ல, அதுக்காக இது ஓகேன்னு. ஆனா இதுலயுமே அந்த மாற்று கருத்துக்கள் நிறைய இந்த படத்துலயும் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல, அது குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல எரிச்சல் ஊட்டுற சீன்ஸும் இருக்கு. ஓகேங்களா, இந்த படத்துல இருக்குங்கிறத நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் பார்த்துட்டு வந்து நாளைக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடலாங்கிறதுக்காக சொல்லிடுறேன். இது வந்து முன்கூட்டியே வந்து முன்ஜாமீன் எடுத்துக்கிறதுக்கான காரணம் கிடையாது. நம்ம சொல்லணும், ஸ்பாயிலர்ல பேசும்போது சில விஷயங்கள் சொல்லலாங்கிறதுக்காக பார்த்தேன். ஆனாலும் இது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மாயிரம் ஒரு டிஎம் பண்ணிருந்தாரு. அந்த டிஎம்ல உள்ள இது அது அந்த கருத்துக்கு நான் ஒத்து போகல. ஆனா அந்த கருத்து பார்த்ததுக்கு நமக்கு இந்த கருத்து சொல்லணுமே ஞாபகம் வந்துச்சு. இது நம்ம நம்ம ஏன்னா கடைக்கு டூசிங்கம் ரிவ்யூல சொல்லியிருந்தோம், இதுலயும் சொல்லிடுவோம் அப்படின்னு. எனக்கு இதுலயும் சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. இந்த படமும் சில சீன்ஸ் நமக்கு ஒவ்வாமை இருக்கு, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொன்ன பாயிண்ட் இது கரெக்ட் தான். ஆக்சுவலாக நானும் அதுதான் ஃபீல் பண்ணேன். இதே மாதிரி தான் ஒரு சேரன் அவரோட மூவி ஒரு என்ன பாண்டவர் பூமி அந்த படத்துலையும் இதே மாதிரி அவர் சொல்லியிருப்பா. அப்படி என்னன்னா அதில் ஒரு சீன் வரும். அந்த ஏதோ ஒரு கேரக்டர் வந்து இந்த ஹீரோயினோட இமோஷ்னலாக போய் தலையை ஏதோ வெட்டிடும் அப்படி அந்த படத்தில். அப்போ வந்து எல்லா தேட்டரில் கிளாப் பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்போதான் அவர் சொன்னா அப்படி இந்த மாதிரி ஒரு தப்பா வச்சுட்டோம் இந்த சீனை, இந்த எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது பார்த்துருக்கீங்களா பாண்டவர் பூமி படம்? தெரியும் எதை சொல்றீங்கன்னு தெரியும். இல்ல மத்தவங்க யாரும் பேசுறாங்கன்னு பார்த்தா யாரும் பேசல. அதை சீனை பத்தி நம்ம தெரிஞ்சதை பத்தி பேச வேணாம். இல்ல அதுதான் பாண்டவர் பூமி தானே. அது மட்டும் இல்ல, இந்த கடைக்கு சிங்கத்துக்கும் சரி பாண்டவர் பூமிக்கும் சரி, இல்ல இப்ப தலைவன் தலைவியா இருக்கட்டும், இல்ல பிரகாஷ் அது இன்னுமே வந்து சில பல இல்ல நான் தலைவன் தலைவிக்கு அதுதான் நான் வந்து சொல்லிருந்தேன். அந்த அந்த போர்ஷன் வந்து அதனாலதான் ஒர்க் ஆகல எனக்குன்றது. அந்த மேஜர் கான்ஃபிளிக்டா வர்றதே செகண்ட் ஹாஃப்ல அதுதானே. ஓ அததான் சொன்னீங்களா நீங்க? மேஜர் கான்ஃபிளிக்ட் வேற ஏதாவது சொல்லிட்டீங்க. அவங்க பிரியறதுக்கான மேஜர் கான்ஃபிளிக்ட் ஒரு இது சொல்லியிருக்கிறது அந்த ஒரு ரீசன்ல தான் வரும். அதுதான் எனக்கு வந்து கன்வின்சிங்கா இல்ல, அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தேன். அந்த சீன் தான் நான் சொல்றேன். அது நீங்க சொன்னது நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன். அது வந்து சொல்லவே தப்புங்கிற மாதிரி சொல்லிருக்கணும் நீங்க. அதை அழைத்து சொல்லாம கன்வின்சிங்கா இல்ல நான் இவருக்கு அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பண்ணணும் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கல. இல்ல எனக்கு ஒர்க் ஆகல. அதுதான் நான் மீன் பண்ணேன். மேபி நிறைய மத்தவங்க இல்ல எனக்கு அதெல்லாம் சொல்றேன். செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஒர்க் ஆக சீன்ஸ் இருக்கு. நான் பரணிட்ட போன் பேசும்போது கூட சொன்னேன் இந்த படத்தோட ரிவ்யூல. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஃபுல் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்க அதை ஒரு விஷயத்த மறந்துட்டோமே அப்படிங்கிறது மாவீரனோட மெசேஜ் பார்த்துக்க பிறகு அப்போச்சு. ஓகேண்ணா. ஏன்னா கடைக்குட்டி சிங்கம் படம் வந்தப்ப மிக்சடா ரிவ்யூ போட்ட ஒரே நான் தான். படத்துல எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் பிடிக்காதுன்னு அப்பயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஏகப்பட்ட திட்டுகளும் விழுந்துச்சு, எல்லாரும் கொண்டாடுற படத்தை போட்டு திட்டுறானேன்னு. இன்னுமே அந்த கருத்துல வந்து அதே விடாப்பிடியான நிலையை தான் இருக்கேன். ஏன்னா அந்த படத்துல முழுக்க சத்யராஜ் கேரக்டர் வந்து எழுதப்பட்ட விதமே ரொம்ப மோசமான விதம். சத்யராஜ் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூப்பிட்டு வந்து அப்படி ஒரு ரோலை கொடுக்கறதுக்கு எதுக்கு சத்யராஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சரி பிரகாஷ்ண்ணா, கூலிக்கு வருவீங்களா? 4 மணி இல்ல 5 மணி ஷோ போட்டா கண்டிப்பா வருவேன் பரணி. வந்துட்டு அப்படியே நமக்கு என்ன நம்ம 2-3 வேலைகள் இருக்கு, நாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேண்ணா. திரும்ப ஒரு தடவை ஒன்றரை போயிடலாம், திரும்ப ஒரு தடவை போக வேண்டிய இடங்கள்லாம் போயிடலாம். சரி ஓகே. இந்த படத்துல யோகி பாபு இன்னும் நல்லா காமெடி பண்ணிக்கலாம். நிறைய காமெடி பண்றதுக்கான ஸ்பேஸ் இருந்தும் அவர் லிமிட்டடா பண்ணிட்டாருன்னு தோணுச்சு. செம்ம சுச்சுவேஷன் ஒவ்வொன்றும் இதுல.
எனக்கு என்னன்னா, அவர் ஒரு சைடு கேரக்டரா தானே டீல் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து தனியா வேற ஒரு ட்ராக்ல ஒரு கேரக்டரா இவங்க கூடவே வந்து இந்த மாரி ஒரு கேரக்டரா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் ஆச்சு. இவரு கடைக்கெல்லாம் வருவாரு, போவாரு அதெல்லாம் இல்ல. பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாமே வந்து இவரு ஒரு தனி ஒரு அ அவருக்கான ஒரு ஸ்டோரிய நோக்கி தான் அந்த இடத்துக்கு வருவாரு. அதுதான் எனக்கு வந்து ஒரு இதா இருந்துச்சு. அவர் வந்து இவங்க கூடயே டிராவல் ஆகுற மாரி, பக்கத்திலேயே டிராவல் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் நெறைய வந்திருக்குமோன்னு தோணுச்சு. சரி வேற என்ன யாரும் பேச மாட்டீங்க இன்னைக்கெல்லாம் என்ன ஆச்சு? சீக்கிரம் முடிக்கணுமா? ஆமா. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் பேசாம. உண்மையாலே முடிச்சிடலாமா? ஆமா இன்னைக்கு யாருமே பேச ஏதாச்சும் மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க ப்ரோ. கரண் ப்ரோ சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாச்சும் அப்டேட் இருக்கா? வந்ததா? ஏதாச்சும் கிளியர் அப்டேட் வந்துச்சா நெட் ஓடிடி சைன் பத்தி? கருப்பு அப்டேட் கேக்குறாரு. கருப்பு அப்டேட். பிரகாஷ்ண்ணா. கிளியர் சைன் வந்துச்சா ஓடிடி பத்தி கேட்டேன். இல்லைங்க ஓடிடி பத்தி எந்த தகவலும் வரலங்க. டேரக்டர் தான் பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா? தீபாவளிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாருல, அதுதான் அதோட நிச்சயது. அதுக்கு மேல இல்ல. பட் இன்னைக்கு சரி ரைட், ஈவினிங்க்கு அப்ப மேல முடிச்சிடலாமா? நிறைய பேக்கர்ஸ் தீபாவளி கன்ஃபார்ம்னு போட்டிருந்தாங்க. அவரு நேத்து அப்படியா? டைரக்டர் சொன்னதுமே கன்ஃபார்மா தீபாவளிக்கு வரும்லாம் சொல்லல. முடிஞ்ச அளவுக்கு தீபாவளி கொண்டு வர ட்ரை பண்றோம், இல்லைன்னா படம் வர்ற அன்னைக்கு தீபாவளின்ற மாதிரி அந்த மாநாடு அந்த டைலாக் சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே. நைஸ். ஸ்பேஸ வந்து முடிச்சிடலாம். பிரகாஷ் நான் சீரியஸா தான் கேட்கிறேன். யாரும் இல்ல பாரு, நீ இப்ப மாவீரன் தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தாருங்க. அது கேள்விக்கு பதில் சொல்லல நீங்க. கேள்வியா கேட்டாரு இது? இல்லையே. இல்ல கேள்வி கேட்கல, சொன்னேன். இல்ல நேத்து அவரா? தீபாவளி கன்ஃபார்ம்னு சொன்னாங்கல்ல, அவர் கன்ஃபார்ம் பண்ணல. அவரே 2 முடிவா தான் சொல்லிட்டு போயிருக்காரு, பாஜி பாலாஜின்னு சொன்னேன். போஸ்டர்ல ஓகே ஓகே ஃபெஸ்டிவல் ரைட். ரிப்போர்ட் ஆக்கி விட்டுருக்காங்க. போஸ்டர்ல போட்டாங்க. அப்புறம் இன்னொரு இதுவும், இந்த டியூடு படம் தீபாவளிக்கு வராது, எல்லைக்கு தீபாவளிக்கு தான் வரும்னு சொல்லி குழப்பி விட்டுருந்தாங்களா. டியூடு வந்து அது தெளிவுபடுத்திட்டாங்க இன்னைக்கு வந்த போஸ்டர்லயும். தீபாவளி பிளாஸ்ட் நான் 2025ன்னு தான் சொன்னேன்ல நேத்து. மொத்தம் அது தீபாவளிக்கு வருது. ஆமா, எல்லைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பஞ்சுன்னு ஒன்று ஆகஸ்ட் 1 விடுறாங்கல்ல, அப்ப தெரிஞ்சிடும் அவங்க எந்த தேதியில விடுறாங்கன்னு தெரிஞ்சிடும். அது ஆக்சுவலா இந்த வருஷம் வருமான்றதே எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பார்ப்போம். சரி ஓகே. நாளைக்கு சந்திக்கலாம் வித் இது ஃபேண்டாஸ்டிக் 4 ரிவ்யூ. பை ஆல். தேங்க்ஸ் ஆல். ஸ்பாயிலர் என்னைக்கு பேசுறோம்? ஸ்பாயிலர் வீக்கெண்ட் பேசலாம். வீக்கெண்டா நாளைக்கு? நாளைக்கு ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை மறுநாள் டவுட்டு அது சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை ஸ்பேஸுங்கிறது, ஆமா ஞாயிற்றுக்கிழமை ஸ்பேஸ் இருக்கு. இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஸ்பேஸ் இருக்கு. சுகுமார் தான் இருக்காரு. சுகுமார் ஊருக்கு வரல, அதனால அவர் ஸ்பேஸ் போட்டுருவாரு. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பேஸ் மிஸ் ஆகாது, அவர் போட்டுருவாரு. ஓகே பிரகாஷ் நான் முடிச்சிடலாம். ஓகே ஓகே பரணி.